இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். சமூக ஊடகங்களில் தமிழ்நாட்டு பெண்கள் விஜயை பார்த்து கேட்பதாக ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் வைரலாக போய் கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நீ கரூருக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் தாமதப்படுத்தி இருக்கிற, ஆனால் கரூர்லேருந்து தப்பித்து செல்வதற்கு 40 நிமிடமே போதுமானதாக இருந்தது இல்லையா, இது எப்படி ராசா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு செய்தி தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தீபாவளிக்கு முந்தின நாள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக, விஜய் கட்சியினுடைய சார்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால நம்ம யாருமே, விஜயினுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் யாருமே, விஜய் கட்சியோ யாருமே தீபாவளியை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, புசி ஆனந்த் உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆள். அவர் தன்னுடைய 25வது திருமண நாளை மிக விமர்சையாக கொண்டாடி இருக்கிறார் என்கிற செய்தி சமீபத்தில் ஒரு ஊடகம் வழியாக வெளியாகி இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கரூர் சம்பவத்துக்கு வாங்க. இப்போ கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்த கரூர் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த மதியழகன் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த மதியழகன் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ராணி என்று சொல்லக்கூடிய நபர். இவரை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கூட்ட நெரிசல் நடந்ததுக்கப்புறம் மதியழகன் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டதற்கு பிறகு கரூர் கூட்டத்தில் சந்தேகத்திற்கு இடமான சில பேரை, அதாவது மர்ம நபர்கள் உள்ளே புகுந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கீழே விழுந்தவங்க மேலே கழுத்தை மிதித்து அவர்களை கொலை செய்திருப்பதாகவும், ஸ்ப்ரே அடித்து அவர்களுடைய சங்கிலியை வைத்து நெரித்ததாகவும் ஒரு செய்தியை பரப்ப விட்டதில் இந்த ராணி என்று சொல்லக்கூடிய நபருக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. இதை கூட ஒரு ஊடகம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த ராணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது தொடர்பாக தலைவர்கிட்ட பேசிட்டேன், ஒரு 2 நாளில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்துடும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கேட்டார், தலைவரை பாராட்டக்கூடிய விதத்தில் 4 வார்த்தை கண்டிப்பாக பேசுங்கள் என்று கேன்வாஸ் பண்ணியிருக்கிறது இந்த மதியழகனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ராணி அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதன் பிறகு தான் 20 லட்சம் ரூபா போடப்பட்டதும், 20 லட்சம் போட்டதற்கு அவங்களுக்கு அது குறுஞ்செய்தியாக வந்ததும், அதன் பிறகு ஊடகங்கள் சென்ற பிறகு ஒரு தாய் பேசியதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது, என் பையன் உயிர் போனாலும் போயிட்டு போகுது, என் மகனாட்டம் விஜய் அவர்தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொன்ன செய்தி ஆகட்டும். அதே மாதிரி இன்னொரு செய்தியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என் மகன் படத்தை விஜய் மடியில் வைத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு ஒரு தாய் பேசுகிறதும் சமூக ஊடகங்களில் விஜயனுடைய ரசிகர்களால் பெருமளவில் பரப்பக்கூடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ இதற்கெல்லாம் பின்னாடி இந்த மதியழகனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ராணி என்று சொல்லக்கூடிய நபர்தான் அப்படிங்கிறதையும் ஒரு ஊடகம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு தமிழக அரசின் சார்பாக இல்லையா, தமிழக அரசின் சார்பாக நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது தாலா 10 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் 2.5 லட்சம் ரூபாய், மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய சார்பில் 1 லட்சம் ரூபாய், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் 50,000 ரூபாய் நிவாரண நிதிகள் வழங்கப்பட்டது இந்த சம்பவம் நடந்த உடனே. அடுத்தது தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து அறிவிக்கிறார், ஆளுக்கு வந்து 20 லட்சம் அப்படின்னு. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடும்பங்களை எல்லாம் நாங்கள் தத்தெடுக்க போகிறோம் என்று சொன்னார்கள். பிறகு 20 லட்சம் ரூபாய் என்று சொன்னார்கள். இப்போது கரூரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் விஜய் வருவதாகவும், அங்கு வைத்து எல்லோருக்கும் இது கொடுக்கப்படுறதாகவும் தான் முதல்ல செய்தியாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அது இல்லை அப்படின்னு சொல்லி தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த நேரத்தில் 41 பேர் இறந்திருப்பதாக செய்திகள் உண்டு. அதில் 31 பேருக்கு முதற்கட்டமாக 20 லட்சம் ரூபாய் சென்றிருப்பதாகவும், கடைசியில் ஒரு 9 பேருக்கு சென்றதாகவும், 2 பேருக்கு மட்டும் செல்லலை அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்தது. இந்த 2 பேரும் யார் அப்படின்னு முதற்கட்டமாக ஒரு தகவல் வெளிவந்தது அப்படின்னா, விஜய்க்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக எங்களை மிரட்டி, எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் எங்களுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி தான் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் விஜய் கட்சியினர் வந்து கேஸ் கொடுத்தாங்கன்னு 2 பேர் சொன்னாங்க இல்லையா. அந்த 2 பேருக்கு தான் இந்த 20 லட்சம் ரூபாய் முதல்ல கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் விசாரித்த போது இல்லை வேறு 2 பேர், தாமரைக்கண்ணன் இன்னொரு பேர், இவங்க 2 பேருக்கும் தான் கொடுக்கல. அவங்க 2 பேரும் வந்து ஏன் அவங்க 2 பேருக்கும் கொடுக்கல அப்படின்னா, 2 அக்கௌண்ட்டில் கேட்குறாங்களாம். ஒருத்தர் சொல்கிறார், நான் தான் இறந்து போனவருடைய
உண்மையான ஆள், எனக்கு ஏன் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் இல்லை நான் தான் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆள், நீங்கள் ஏன் அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான சண்டைகள் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே விஜயனுடைய கட்சியும் வந்து இன்றைக்கி சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத எதில் இருந்து அவங்க மீள முடியல. நீங்கள் பாருங்களேன், இப்போ நீங்கள் சமீபத்தில் விஜயினுடைய கட்சியின் சார்பாக என்ன சொல்லிங்க, இனிமேலால் எந்த ஒரு காரணத்திற்காக ரோடு ஷோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுக்கூட்டம் மட்டும்தான். ஏன் ரோடு ஷோ கிடையாது அப்படின்னா, ரோடு ஷோ அப்படிங்கிறது விஜய் நடத்தியதற்கு பின்னால் தமிழக மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த இமேஜ் டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு. பெரிய சிக்கலை நோக்கி போயிருக்கு. நீங்கள் வந்து கடந்த காலங்களில் ஒரு 7% 8% வாக்குகளை வாங்குவார் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த விஜய் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமளவில் அவருடைய கட்சி ஒரு ஒரு இழிவான நிலைக்கு சென்றிருக்கிறதை பார்க்க முடியுது. மக்கள் மத்தியில் இந்த கட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வருவதை பார்க்க முடிந்திருக்கிறது. ஏன்னா சம்பவம் நடந்ததிலிருந்து இந்த நொடி வரையிலும் அவர் கட்சியை சார்ந்த அவர்களுடைய செயல்பாடு சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திலையுமே சறுக்கல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றுமே அம்பலமாகி கொண்டிருக்கிறது இல்லையா? எதில் வந்து நீங்கள் பாருங்களேன், முதல்ல வந்து சம்பவம் நடக்குது, அங்கேருந்து ஓடி ஒழிகிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்களும் ஓடி ஒழிகிறாங்க, பல நாட்கள் தலைமறைவாக இருக்கிறாங்க. விஜய் கட்சியை சார்ந்தவர்களை எப்பா வெளியே வந்து பேசுப்பா ஒரு வார்த்தை, ஏன் இவ்வளவு கேவலமாக இருக்கிறீங்க, வந்து ஒரு வார்த்தை ப்ரெஸ்ஸு சந்திங்கன்னெலாம் அவங்களே பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். பிறகு கரூர் சம்பவம் எதனால் நடந்தது அப்படிங்கிறது அங்கு சென்ற ஒரு பெண்கள் உண்மை கண்டறியும் குழு வந்து தெளிவாக முழுக்க விஜய் தான் காரணம் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திட்டாங்க. எல்லாமே ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களும் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கின்றன. இப்போ கட்சி எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிறது தெரியல. அதற்காகத்தான் இன்றைக்கு யாரு கூடயாவது கூட்டணி வச்சு ஏதாவது ஒரு 5 தொகுதிகளாவது வெற்றி பெற வேண்டிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகமும் விஜயும் இருக்கிறார்கள். ஏன்னா அதுவும் நடக்கலை அப்படின்னா அவருடைய சினிமா எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்றைக்கு விஜயும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தொற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கறான்னு தெரியும்.